நண்பர்களே, நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல் வேலையா உங்க எடிட்டர் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை கேளுங்க. மச்சான், நீ பிரீமியர் ப்ரோ தான் எடிட் பண்ற, அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை மட்டும் கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணி விடுறியா? அப்படி கேட்ட பின்னாடி இந்த 300 KB 400 KBல இருக்க பிரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட்டை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விட்டானா கொரோனியோட ஒரு தட்டி இந்த வீடியோ அவனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க எந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப் லெஃப்ட் கார்னர்ல ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒரு விண்டோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது மேலே சீக்வன்ஸ்னு இருக்கிறதுல உங்களுக்கு எந்தெந்த சீக்வன்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சீக்வன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் பார்த்துன்னு இருக்கும், அதை ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கீழே கால்குலேட்டுன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல் எவ்வளோ GB எவ்வளோ MBன்றதை கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் பண்ணி வச்ச ஃபைல் பாத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலோட ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிரைவில் அப்லோட் பண்ணியோ இல்லை ஜிப் ஃபைலில் கம்ப்ரஸ் பண்ணியோ யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலியமா உங்களுக்கு எந்த வித ஆஃப்லைன் மீடியா எரருமே வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் ப்ராப்பரான மெத்தட். ஸோ இதே மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ஃபைலையும் எப்படி ஷேர் பண்ணுறதுன்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண பின்னாடியும் பழைய மெத்தட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தானா உங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியும். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுத்து விட்டோம் எங்கள் எடிட்டர் என்று வரைதடா. முடிஞ்சு